ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். ஒரு பையன் 10th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடுறான். அந்த குட் நியூஸை தன்னுடைய அம்மா கிட்ட சொல்கிறான். அம்மாவும் பையனும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். மா, த 10th ரிசல்ட்ஸ் ஆர் அவுட். மா, 10th ரிசல்ட் வந்துருச்சு. ஐ காட் த ஃபர்ஸ்ட் மார்க் இன் அவர் ஸ்கூல். சரி, இப்போ கவனிங்க. GET, கெட். இதோட பாஸ்ட் தான் காட். இந்த கெட் அப்படின்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் அதில் ஒரு அர்த்தம் பெறுவது அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த கெட் இதோட பாஸ்ட் காட். ஐ காட் அப்படின்னா நான் பெற்றேன். ஐ காட் த ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னா நான் முதல் மதிப்பெண்ணை பெற்றேன் இன் அவர் ஸ்கூல், எங்களுடைய ஸ்கூல்ல. ஐ காட் த ஃபர்ஸ்ட் மார்க் இன் அவர் ஸ்கூல். நான் தான் எங்களுடைய ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க்கு. இப்படி பையன் சொன்ன உடனே அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்க? ரியலி? ஓ மை காட், ஐ எம் சோ ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாட் இஸ் யுவர் டோட்டல் ஸ்கோர்? உன்னுடைய டோட்டல் மார்க் என்ன? ரியலி? உண்மையாவா? நிஜமாவா? ஓ மை காட், ஐ எம் சோ ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாட் இஸ் யுவர் டோட்டல் ஸ்கோர்? உன்னுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பையன் என்ன சொல்றான்? ஐ ஸ்கோர் 495 அவுட் ஆஃப் 100மா. 500க்கு 495 ஸ்கோர் பண்ணிட்டேம்மா. ஐ காட் சென்டம் இன் மேத் அண்ட் சயின்ஸ். சென்டம் அப்படின்னா முழு மதிப்பெண், அதாவது 100க்கு 100. ஐ காட் சென்டம் இன் மேத் அண்ட் சயின்ஸ் அப்படின்னா அறிவியல் மற்றும் கணிதத்தில் நான் முழு மதிப்பெண் வாங்கிவிட்டேன், அதாவது பெற்றுவிட்டேன். சரிங்களா? நான் 500க்கு 495 எடுத்திருக்கேம்மா. மேக்ஸ்லையும் சயின்ஸ்லையும் சென்டம் அப்படின்னு பையன் சொல்கிறான். அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க? வெரி குட் கண்ணா, யுவர் ஹார்ட் ஒர்க் ஃபைனலி பெய்ட் ஆஃப். சரி, இப்போ கவனிங்க. பே ஆஃப் இது ஒரு ஃப்ரேசல் வெர்ப். இந்த ஃப்ரேசல் வெர்புக்கு சில அர்த்தங்கள் இருந்தாலும் இதில் ஒரு அர்த்தம் பலன் அளிப்பது, பலன் கிடைப்பது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. பே இதோட பாஸ்ட் தான் பெய்டு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? சரி, ஓகே. இப்போ கவனிங்க. யுவர் ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி பே ஆஃப் அப்படின்னா உன்னுடைய கடின உழைப்பு நிச்சயமாக பலன் அளிக்கும். அப்போ யுவர் ஹார்ட் ஒர்க் பெய்ட் ஆஃப் அப்படின்னா உன்னுடைய கடின உழைப்பு பலன் அளித்து விட்டது. பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய கடின உழைப்புக்கு பலன் கிடைச்சிருச்சு. யுவர் ஹார்ட் ஒர்க் ஃபைனலி பெய்ட் ஆஃப். இறுதியாக உன்னுடைய கடின உழைப்பு பலன் அளித்து விட்டது. சரி, இப்போ கவனிங்க. இது பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வழியா உன்னுடைய கடின உழைப்புக்கு பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, வெயிட் இரு, ஐ வில் கால் யுவர் ஃபாதர். உன்னுடைய அப்பாவுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பையன், ஹீ இஸ் இன் த ஆஃபீஸ்மா. அவர் ஆஃபீஸ்ல இருக்காருமா. லெட் ஹிம் கம் ஹோம். அவர் வீட்டுக்கு வரட்டும். ஹீ இஸ் இன் த ஆஃபீஸ்மா. அவர் ஆஃபீஸ்ல இருக்காருமா. லெட் ஹிம் கம் ஹோம். அவர் வீட்டுக்கு வரட்டும். வி வில் கிவ் ஹிம் அ சர்ப்ரைஸ். நாம சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். வி வில் கிவ் ஹிம் அப்படின்னா நாம அவருக்கு கொடுக்கலாம். சர்ப்ரைஸ் அப்படின்னா சர்ப்ரைஸ். அவர் ஆஃபீஸில் இருக்காருமா, வீட்டுக்கு வரட்டும், நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்க? இங்கிலீஷ் ஈஸியா பேசணுமா? தமிழ் அர்த்தத்தோட 1000 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இருக்கிற PDF ஃபைல வெறும் 199 ரூபாய்க்கு தர்றோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. நோ நோ, he will be very anxious. சரி, இப்போ கவனிங்க. ANXIOUS, anxious அப்படின்னு தான் உச்சரிக்கணும். இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா பதட்டமாக, கவலையாக, இப்படிலாம் அர்த்தம் இருக்கு. ஐ மஸ்ட் டெல் ஹிம் அப்படின்னா நான் அவர்கிட்ட கண்டிப்பா சொல்லணும். நவ், இப்பொழுது. ஐ மஸ்ட் டெல் ஹிம் நவ். நான் அவர்கிட்ட கண்டிப்பா சொல்லி ஆகணும் அப்படின்னு அர்த்தம். நோ நோ, he will be very anxious. இல்லை, அவர் ரொம்ப பதட்டமா இருப்பாரு. ஐ மஸ்ட் டெல் ஹிம் நவ். நான் அவர்கிட்ட கண்டிப்பா சொல்லியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பையன், ஓகே ஃபைன், சரி ஓகே. மை டீச்சர்ஸ் ஆர் ஆல்சோ காலிங் டு கங்க்ராச்சுலேட் மீ. என்னுடைய டீச்சர்ஸ் கூட எனக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு கால் பண்ணுறாங்க. மை டீச்சர்ஸ் ஆர் காலிங் அப்படின்னா என்னுடைய டீச்சர்ஸ் கால் பண்ணுறாங்க. மை டீச்சர்ஸ் ஆர் ஆல்சோ காலிங் அப்படின்னா என்னுடைய டீச்சர்ஸ் கூட கால் பண்ணுறாங்க. டு கங்க்ராச்சுலேட் மீ, எனக்கு வாழ்த்து சொல்வதற்கு. புரியுதுங்களா? ஓகே. அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க? ஸ்பீக் டு தெம் வித் ரெஸ்பெக்ட். அவங்க கிட்ட மரியாதையாக பேசு. ஸ்பீக் டு தெம் அப்படின்னா அவர்களிடம் பேசு. வித் ரெஸ்பெக்ட் அப்படின்னா ரெஸ்பெக்டோட, மரியாதையுடன். அண்ட் மற்றும் தேங்க் தெம், அவர்களுக்கு நன்றி சொல். ஸ்பீக் டு தெம் வித் ரெஸ்பெக்ட் அண்ட் தேங்க் தெம். அவங்க கிட்ட மரியாதையாக பேசி நன்றி சொல்லு. தே ஹெல்ப் டு யுவர் லாட். அவங்க உனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. எ லாட் அப்படின்னா நிறைய அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஓகே. இப்படி அம்மா சொன்ன உடனே அதுக்கு பையன் என்ன சொல்றான்? ஓகேம்மா, சரிம்மா. ஆர் வி கோயிங் அப்படின்னா நாம போறோமா? டு த டெம்பிள், கோயிலுக்கு. இந்த ஈவினிங், சாயங்காலம். ஓகேம்மா. ஆர் வி கோயிங் டு த டெம்பிள் இன் த ஈவினிங்? சரிம்மா, நம்ம சாயங்காலம் கோவிலுக்கு போறோமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்க? டெஃபினெட்லி, கண்டிப்பா. ஃபர்ஸ்ட், முதல்ல வி வில் கோ, நாம போவோம். டு த டெம்பிள், கோயிலுக்கு. தென் அப்புறமா வி வில் பை, நாம வாங்குவோம். ஸ்வீட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், எல்லோருக்கும். டெஃபினெட்லி, ஃபர்ஸ்ட் வி வில் கோ டு த டெம்பிள், தென் வி வில் பை ஸ்வீட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். கண்டிப்பா
முதல்ல கோயிலுக்கு போவோம், அப்புறமா எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் வாங்குவோம். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பிடிஎஃபோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த பிடிஎஃப்ஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 பிடிஎஃபையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.